இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே ஒரு 5 போட்டி கொண்ட T20 போட்டி தொடர் நடந்துச்சு. இதுல இந்திய அணி 4 போட்டியில வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றினாங்க. அதாவது நியூசிலாந்து ஒரு போட்டியிலும் இந்திய அணி 4 போட்டியிலும் வெற்றி பண்ணாங்க. இந்த T20 தொடர் ஒரு உலக சாதனையை படைச்சிருக்கு இந்திய அணிக்கு. அதாவது ஒரு தொடர்ல அதிக சிக்ஸர் அடிச்ச போட்டியா இது அமைஞ்சிருக்கு. இந்திய அணி மொத்தம் இந்த தொடர் முழுக்க 69 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 64 சிக்ஸோட இங்கிலாந்து முதலிடத்திலையும், அதே 64 சிக்ஸோட ஆஸ்திரேலியா 2வது இடத்துல இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த தொடர்ல 69 சிக்ஸ் அடிச்சு இந்திய அணி முதலிடத்துக்கு போயிட்டாங்க. அதே போல இந்த கடைசி T20 போட்டி நேற்று கேரளா நடந்துச்சு. இதுலயும் இந்திய அணி ஒரு சாதனை படிச்சிருக்காங்க. ஐசிசியால முழு அங்கீகாரம் பெற்ற ஒரு அணிக்கு எதிராக ஒரு போட்டியில் அடிச்ச அதிக சிக்ஸ் அடிச்ச அணியா நேற்று இந்திய அணி பதிவானாங்க. இந்திய அணி சார்பா 23 சிக்ஸ் அடிக்கப்பட்டது. நியூசிலாந்தும் 13 சிக்ஸ் அடிச்சாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ரன்கள் இவ்வளவு அதிகமா அடிக்கிறது ஆட்டத்தோட சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு பார்த்தா கிரவுண்ட்ல வேணா அது ஒரு ஆர்ப்பரிப்பா இருக்கலாம். ஆனா உண்மையா கிரிக்கெட்டை விரும்புறவங்களுக்கு இந்த சிக்ஸ் அதிகமா போறது, 4 அதிகமா போறது, தொட்டபாலெல்லாம் 6 போறது, தொட்டபாலெல்லாம் 4 போறது ஒரு இரிட்டேஷனான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா உண்மையா கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த T20 போட்டி பிரபலமாகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிக்கிறது அப்படின்றது ஒரு அபூர்வமான விஷயமா இருக்கும். எல்லாராலையும் அடிக்க முடியாது. நேர்த்தியான சில பேட்ஸ்மேன் தான் அந்த சிக்ஸ் அடிப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே நம்ம காத்துன்னு இருப்போம், இந்த பேட்ஸ்மேன் எப்படா சிக்ஸ் அடிப்பாரு, ஒரு சிக்ஸ் வராது. ஏன்னா 4 ரன்கள் கூட அதிகமா வந்துடும். ஆனா சிக்ஸ்ன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம். கங்குலி ஒரு ஸ்டெப் இறங்கி ஒரு சிக்ஸ் அடிப்பாரு. அந்த சிக்ஸை பார்க்கறதுக்கே அவ்வளோ அபூர்வமா இருக்கும். சச்சின் அதிகமா 4 அடிச்சிருக்காரு. ஆனா சிக்ஸ்லாம் அவ்வளோ அதிகமா அடிச்சது. ஆனா சச்சின் அடிக்கிற சிக்ஸை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டெப் இறங்கி ஒரு மாதிரி முட்டி போட்டு அடிக்கிற சிக்ஸ்லாம் அவ்வளோ அபூர்வம் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் கில்கிறிஸ்ட், ஜெயசூர்யா இவங்களாம் சிக்ஸை அந்த அளவுக்கு விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா எப்பவுமே அடிக்க மாட்டாங்க, எப்பயாவது ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் அடிச்ச சிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு பார்வையாளராக நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆனா இந்த T20 வந்ததுக்கு அப்புறம் இதுல பார்வையாளர்களோட எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்கும், அவங்க கிட்ட ஒரு விறுவிறுப்பை கொண்டு போறதுக்கும், அந்த கிரவுண்ட்ல ஒரு அட்மாஸ்பியரை மாத்துறதுக்கு தான் இந்த கிரவுண்டோட அளவெல்லாம் குறைச்சி தொட்ட பாலெல்லாம் 6 போகுது, 50 மீட்டர் சிக்ஸ், 60 மீட்டர் சிக்ஸ்லாம் வச்சு இந்த கிரிக்கெட்டோட சுவாரஸ்யத்தையே போயிடுச்சு. ஏன்னா கிரிக்கெட்டோட உண்மையான ஆத்மா என்பது அந்த டெஸ்ட் போட்டிலையும் ஒரு நாள் போட்டிலையும் இருக்கு. இப்போ ஒரு நாள் போட்டியில கூட அதிகமா ரன்ஸ் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் போட்டிலையும் சில பேட்ஸ்மேன்லாம் ஏதோ ஒன் டே மாதிரியும் T20 மாதிரி ஆடுறாங்க. ஆனா உண்மையான கிரிக்கெட்டை விரும்புறவங்களுக்கு தெரியும், உண்மையான கிரிக்கெட்டோட இதயம் என்பது டெஸ்ட் போட்டி தான். அந்த டெஸ்ட் போட்டியில 5 நாள் நடக்கிற டெஸ்ட் போட்டியில யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி எப்படி ஒரு பேட்ஸ்மேனு அவ்வளோ நின்று ஆடுவாரு. ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறதுக்காக அளவை குறைச்சி சிக்ஸ் தொட்டபாலெல்லாம் 6 போறது கிரிக்கெட்டை உண்மையான நேசிப்பவர்களுக்கு கிடையாது. கிரிக்கெட்டை உண்மையா நேசிப்பவர்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டு போட்டி என்பது டெஸ்ட் போட்டி தான்.